அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில ரிஷபம் ராசியாக இருக்கீங்க அல்லது ரிஷப லக்னமாக இருக்கீங்கன்னாக தாம்பத்திய வாழ்க்கை இப்படித்தான் என்ற தலைப்புல பொது பலனாக பார்க்கலாம். இப்ப ரிஷபம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் பாவகம். இது ஒரு ஸ்திர வீடு. இந்த வீட்டின் அதிபதி சுக்கிரன். ரிஷபம் ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க வாழ தெரிந்தவர்கள் அல்லது வாழ பிறந்தவர்கள் என்றே சொல்லலாம். வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் ஏதோ ஒரு வகையில. அதே போல இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையுடைய டாமினேஷனை ஏத்துக்குவாங்க, அதையும் ரசிப்பாங்க. அதனால பெரும்பாலும் இவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கு அப்படின்னு நம்ம பொது பலனா சொல்லலாம். எனக்கெல்லாம் தாம்பத்திய வாழ்க்கை இல்லை, சரியா இல்லை, இன்னுமே கல்யாணம் ஆகலை, எனக்கு வயசு 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. சில பேர் கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா ஒரு தற்காலிகமா பிரிஞ்சு இருக்கிறோம், கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறோம், எங்களுக்குள்ள ஒரு அந்நியம் இல்லை, தாம்பத்திய சுகம் இல்லை, தனித்தனியா தூங்குறோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. இதற்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மாதான். இப்போ நமக்கு ஒரு கலஸ்திர தோஷமோ தார தோஷமோ நம்ம ஜாதகத்தில் இருக்குன்னாக்க நமக்கு அமையக்கூடியதும் அது மாதிரிதான் அமையும். அப்படி இல்லைனாக்க நல்ல சுத்த ஜாதகம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு வரன் தேடிட்டு இருந்தீங்கன்னாக்க தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு வகையில நம்ம கண் கட்டி வித்த மாதிரி நம்ம தலையில என்ன ஆகும், ஒரு தோஷமுள்ள ஜாதகத்தை தான் கல்யாணம் பண்ற மாதிரியான ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தும். அப்படி இல்லை, எனக்கு தோஷம் இல்லாத ஜாதகம் தான் சொன்னாங்கன்னாக்க, அதாவது சில பேருக்குலாம் அந்த நேரத்துல ஜாதகம் பார்க்கக்கூடிய நேரம் இல்லாம போயிடும். சில பேருக்கு நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணிடுறது, காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆயிடுறது. அதாவது நம்ம ஜாதகத்துல கலஸ்திர தோஷமோ அல்லது தார தோஷமோ இருக்கு அல்லது விதிவிலக்கில்லாத செவ்வாய் தோஷம் இருக்குன்னாக்க நமக்கு அமையக்கூடியதும் நமக்கு ஏதோ ஒரு வகையில இந்த மாதிரி தோஷங்கள் ஏதாவது இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைவர் தான் அமையும். அப்ப என்ன ஆகும், கலஸ்திர தோஷம் 2 பேருடைய ஜாதகத்திலையும் இருந்தாக பிரிந்திருக்கிறது, தனித்தனியா இருக்கிறது போன்றவைதான் ஏற்படும். சோ அப்படிப்பட்டவர்களுக்கு தாம்பத்திய சுகம் நிரந்தரமாக கிடைப்பதில்லை, ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நாம ரிஷபம் ராசி என்பது இங்க கிருத்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம் 4 பாதங்கள், கிருத்திகை நட்சத்திரம் 3 பாதங்கள் இருக்கும். 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். ரோஹிணி நட்சத்திரம் 4 பாதங்களுமே இருக்கும். மிருகசிரீசம் 1 பாதமும் 2ஆம் பாதமும் இருக்கும். இப்போ இந்த 2ஆம் பாவகம், அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் பாவகம் என்பதுதான் ரிஷபம். நல்ல அழகு, பார்க்கறதுக்கு நல்ல தோற்ற பொலிவா இருப்பாங்க. அதே போல கலைகளை நேசிப்பார்கள், இரக்கம் உள்ளவர்கள், மற்றவங்களுக்கு உதவக்கூடியவர்கள், நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய ஈவன் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இவங்க கிட்ட உதவின்னு போய் கேட்டாக கண்டிப்பாக கிடைக்கும். ஆனா அந்த உதவி வாங்கியவருக்கு நன்றி கெட்டவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது ஏதோ ஒரு வகையில அவங்களாலேயும் இவங்க மன வருத்தத்தை அடைவாங்க. நிறைய பேர் முதலாளிகளாக இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்கள் தன்னிடம் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு நிறைய வாழ்க்கை கொடுத்திருக்காங்க, நிறைய பேரை தூக்கி விட்டுருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்க முதல்ல கிருத்திகை நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டாக்க ராகு தசை ஒரு 18 வருஷம், 23 to 18 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்க 41 வயசு வரலும் ராகு தசையில இருப்பாங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இந்த ராகு தசை காலகட்டத்துல காதல் வருது, சில பேருக்கு காதல் சக்சஸ் ஆகி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்க கலஸ்திர தோஷமோ தார தோஷமோ இருக்கும். காதல் கல்யாணம் ஆகுதுனாவே நம்மளுடைய ஜாதகத்துல கலஸ்திர தோஷமோ அல்லது தார தோஷமோ இருந்தா அது காதல் சக்சஸ் ஆகும். 5ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு. ரிஷபத்துக்கு 5க்குரியவன் புதன். இந்த புதன் அங்கேயே ஆட்சி பெற்று இருக்கு, உச்சமா இருக்கு, அல்லது புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்குன்னா காதல் சக்சஸ் ஆயிடும். காதல் வாழ்க்கை என்பது, கல்யாண வாழ்க்கை என்பது ஒரு ஏற்ற இறக்கமா இருக்கும். முக்கியமா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரை பொசசிவா இருப்பாங்க. வாழ்க்கை துணைவரோட டாமினேஷன் இருக்கும். நிறைய ஆன்மீக விஷயத்தில் ஈடுபாடு காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனா வரக்கூடிய வாழ்க்கை துணைவருக்கு பொறுத்தவரை மனதளவில் அல்லது உடல் அளவில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருக்கும், ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதற்கு நீங்க எக்ஸ்பென்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு டிப்ரெஷன் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அதனால குடும்ப வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த தோஷங்கள் இருக்கு அப்படின்னாதான் பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை சற்று, அதாவது ஒருத்தருக்கு தோஷம் இருக்கு ஒருத்தருக்கு இல்லைன்னா ஒரு தற்காலிக பிரிவாக ஏற்பட்டு அதுக்கப்புறம் சேருவாங்க. அதே சமயத்துல 2 பேருக்குமே கலஸ்திர தோஷம் இருக்குன்னா அவங்களுக்கு தான் டிவோர்ஸ் ஆகுறது, பிரிஞ்சு போறது, தாம்பத்திய வாழ்க்கை இல்லாம இருக்கிறதெல்லாம். மற்றபடி எந்த தோஷமும் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, ஓரளவுக்கு நல்ல தாம்பத்திய வாழ்க்கை இந்த ராகு தசையில ஏற்படுகிறது.
பொது பலனா சொல்றேன் நானு. அதே போல குருதசைன்றது 41 வயசுக்கு மேல குருதசை வருது. இந்த குருதசை காலகட்டத்திலயுமே பாத்தீங்கன்னாக்க ஒரு இடமாற்றம், குடும்ப வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, ஏதோ ஒரு வகையில தொழில் காரணமாவது பிரிந்து போய் வேற ஒரு இடத்துல இருக்கிறது, வாழ்க்கை துணிவர் ஒரு பக்கம் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும். அப்போ அந்த நேரத்துல கொஞ்சம் தாம்பத்தியம் என்பது குறையும். அப்போ முதல் பகுதியில அவங்களுக்கு நல்லாவே தாம்பத்தியத்துல மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரிஷப லக்னமாவே இருந்தா குருதசை கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது. அந்த நேரத்துல தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடுது. இந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு முதல் தசையே சந்திர தசை, 10 வருஷம். அதாவது ரோகிணி 1ஆம் பாதத்திலே பிறந்தவங்களுக்கு 10 வருஷமும் இருப்பு தசை இருக்கும். அதே போல 2ஆம் பாதம் 3ஆம் பாதம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருப்பு குறைவாக இருக்கும். 7 வருஷம் அடுத்தது செவ்வாய் தசை. ஒரு 17 வயது வரல இவங்களுடைய இளமை பருவம் என்பது செவ்வாய் தசையும் சந்திர தசையும் கடந்து போயிடுது. இந்த நேரத்துல ஒன்றும் பெரிய இம்பாக்ட் கிடையாது. அதாவது இந்த சந்திர தசை காலகட்டத்திலேயே இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கூட குடும்பத்துல ஏற்படும். சின்ன வயசுல நல்ல ஒரு முன்னேற்றத்தை எல்லாம் கொடுக்கும், பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஆனா அந்த செவ்வாய் தசை காலகட்டத்தில் இவங்களுக்கும் கல்வி படிக்கக்கூடிய நேரத்துல வந்து கொஞ்சம் தடை ஏற்படுறது, ஆவரேஜா படிக்கிறது, உடல்நலம் தொந்தரவு, பண விரயமாகிறது இவர்களுக்கு, அல்லது குடும்பத்துக்கும் பாத்தீங்கன்னா கஷ்டங்கள்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்து 17 வயசுல இருந்து ஒரு 18 வருஷம் ராகு தசை, அப் டு வந்து பாத்தீங்கன்னா 35 வயது வரலுமே இவங்களுக்கு ராகு தசை இருக்கும். இந்த ராகு தசையில இவங்களுக்கு காதல் ஏற்படுது, திருமணம் ஆகுது. காதல் ஏற்படாம சில பேருக்கு கூட சீக்கிரமாவும் கல்யாணம் ஆயிடுது இந்த ராகு தசை காலகட்டத்துல. இதெல்லாம் நல்லா இருக்கானாக்க நம்மளுடைய சட்டியில நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, வாழ்க்கை நல்லதாவே அமையும். நம்ம ஜாதகத்திலேயே தோஷங்கள்லாம் இருக்குன்னா நமக்கு கிடைக்கக்கூடியதோ அந்த மாதிரியான பர்சனே அமைந்து நம்ம வந்து பாடாப்படுத்துற சூழ்நிலையும் சில பேருக்குலாம் ஏற்பட்டுடுது. ஸோ சில பேருக்கெல்லாம் லைஃப் நல்லா ஸ்மூத்தாவே போயிட்டு இருக்குது. சில பேருக்கெல்லாம் கல்யாணம் ஆன பின்பு கூட வேற ஒரு எதிர்ப்பாளினுடைய உறவு அல்லது ஒரு தொடர்பு ஏற்படுறதாகவும் இருக்கும். அது வந்து பாதிப்பு கொடுக்கும். அதே போல சில பேருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில பிரிந்து தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படுது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ராகுதசை காலகட்டத்துல அலைச்சல்கள், பயணங்கள், ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கும். ஆனாலும் இவங்களுக்கு இந்த நேரத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கொஞ்சம் லேட்டா கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னாக்க இவங்களோட வாழ்க்கை பெருசாக பாதிக்கப்படுறதில்ல. சீக்கிர திருமணம் என்றால், அதாவது காதல் திருமணமே இல்லை, ஆனா சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டோம், அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோம், அல்லது ஒரு நிர்பந்தத்தால கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படிப்பட்டவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுகிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு தாம்பத்திய சுகம் இல்லாம அல்லது தனித்திருக்கிறது, பிரிந்திருக்கிறது போன்றவையும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுகிறது. அதாவது சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ராகு திசை காலகட்டத்துல கூட கொஞ்சம் சுகப்படுவாங்க. அடுத்தது குருதசை வருதுன்னு வச்சுங்களேன், 35 வயதுல இருந்து குருதசை வருதுன்னாக்க ஒரு 16 வருஷம், ஒரு 51 வயது வரலுமே இவங்களுக்கு இந்த குருதசை இருக்கும். இந்த குருதசை காலகட்டத்துல தனியா இருக்கிறது, தொழில் காரணமா பிரிஞ்சிருக்கிறது, அல்லது வாழ்க்கை துணைவர்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு தனியா இருக்கிறது, 2ஆம் தாரம் அமையாம இருக்கிறது போன்றவையெல்லாம் இந்த குருதசை காலகட்டத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுது. பொது பலனாதான் சொல்றேன், மற்ற விஷயங்களும் நிறைய இருக்கு. அதே போல மிருகசீரிஷ நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டாக இவங்களுக்கு செவ்வாய் தசை முதல் தசை 7 வருஷம். இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அல்லது வீடு மாற்றம், ஒரு இடமாற்றத்தோட இருக்கக்கூடிய சூழ்நிலை, கல்வியில கொஞ்சம் ஆவரேஜா இருக்கிறது போன்றவையெல்லாம் ஏற்படும். 7 வயசுல இருந்து 18 வருஷம் வந்து ராகு தசை, ஏற்கால 25 வயதுக்கு முடியறதுக்குள்ளேயே ராகு தசை முடிஞ்சிருது. இந்த டூரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு காதல் போன்றவை ஏற்படுது. சில பேருக்கு சக்சஸ் ஆகாம கூட பிரிஞ்சு போயிடுறாங்க, ஆனா சில பேருக்கு சக்சஸும் ஆயிடுது. அது மேரேஜ் லைஃப்ல தோஷங்கள்லாம் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல குருதசை உடனே இவங்களுக்கு 25 வயசுலயே வருது. அதனாலதான் இந்த குருதசை காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில நிறைய பேர் பாதிக்கிறது. இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த குருதசை காலகட்டத்துல தனித்திருக்கிறது அல்லது ஏதோ ஒரு வகையில தாம்பத்திய சுகம் இல்லாம ஒரே வீட்டுல இருந்தா கூட தனித்தனியா தூங்குறது அல்லது வேலை விஷயமா தனித்தனியா இருக்கிறது போன்றவையெல்லாம் இந்த குரு திசையில மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். அதனாலதான் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக நிறைய கருத்து வேறுபாடு, முரண்பாடுகள்லாம் நிறைய ஏற்படுது. அந்த வகையில தாம்பத்திய சுகம் என்பது இவங்களுக்கு ஒரு ஆவரேஜா தான் கிடைக்குது அப்படின்றது சொல்லலாம். அதாவது இவங்களுக்கு குரு திசையிலேயே குரு நல்ல ஸ்தான பலம் இல்லை அப்படின்னாக்க இவங்க வந்து ரிஷப லக்னமாகவே இருக்கிறாங்கன்னா குரு திசையில நிறைய அளவுக்கு மகிழ்ச்சி அடையிறது இல்லை. அதாவது அப்பப்போ பிரச்சனைகள், போராட்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இவங்களுக்கு ஏற்பட்டுடுது. குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக சில பேருக்குலாம் டிவோர்ஸ் ஆகி 2ஆம் தாரம் ஏற்படுறது, எதிர்ப்பாளினர் உறவு ஏற்படுறது, அதாவது
வேற ஒரு தொடர்பு ஏற்படுறது, அதுலயும் ஏமாந்து பண இழப்புகளை சந்திக்கிறது, சிலரால் ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுறதெல்லாம் ஏற்படும். ஆனாலும் இவங்களுக்கு சில பேருக்கு பொதுவா சொல்றேன், 2வது தாரத்தால நன்மை உண்டு. சப்போஸ் செகண்ட் மேரேஜ் ஆகுதுனாக்க இந்த 2வது தாரத்தால தாம்பத்திய வாழ்க்கை நல்லாவே இருக்கும். அதே போல அவர்களால் முன்னேற்றமும் ஏற்படும். அதே போல காதல் கூட பாத்தீங்கன்னா முதல் காதல் தோல்வி அடைஞ்சிரும், ஆனா 2வது காதல் சக்சஸ் ஆகுற மாதிரி இருக்கும். 2வது காதல்ல இவங்க கல்யாண வரலும் கொண்டு போய் முடிப்பாங்க. அந்த மாதிரி ஏற்படும் மிருகசீரிஷத்தை பொறுத்தவரையிலும். சோ அதனால இவங்களுக்குமே இந்த பிற்பகுதியில கொஞ்சம் தாம்பத்திய வாழ்க்கையில இடைவெளிகள் இருந்தாலும் ஒரு ஆவரேஜா கிடைக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க இந்த 12ஆம் பாவகம் என்பது அயன சயன மோட்சஸ்தானம். இந்த 12ஆம் பாவகம் என்பது ரிஷபத்துக்கு மேஷம். இந்த மேஷத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்தோ இவங்களுக்கு தாம்பத்திய சுகம் எப்படி கிடைக்கும் அப்படின்றத ஜாதகத்தை வச்சு சொல்லலாம். அந்த வகையில இந்த மேஷத்துல சனி இருக்கு, அந்த வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் ஆகல, அல்லது அந்த சனி வக்ரம் ஆகல, அந்த சனிக்கு சுப தொடர்புகள் இல்லை என்றால் அந்த சனி கம்ப்ளீட்டான நீசம். இந்த சனி நீசம் ஆயிருக்கு ஒருத்தருடைய ஜாதகத்துலனாக்க அவர்களுக்கு திருமணம் லேட் ஆகுது. திருமணம் ஆன பின்னாடியும் தாம்பத்திய சுகம் கிடைக்காம இருக்கு, அல்லது இவங்களுக்கு கூட ஆர்வம் இல்லாம இருக்கும். சோ சனி லக்னத்துக்கு ராசிக்கு 12ல இருந்தா தனித்திருப்பாங்க. உடல்நலத்துல அடிக்கடி தொல்லைகள் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். மேலும் ஊர் விட்டு வெளியூர் வெளிநாட்டுல கூட வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். தொழில் காரணமா கூட பிரிஞ்சிருப்பாங்க. இந்த இடத்துல சூரியன் இருக்குன்னு வச்சுக்கலாம், உச்சமாயிருக்கும். அப்பயுமே தொழில் காரணமா பிரிஞ்சிருக்கிறது, தனித்திருக்கிறது, தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த ரிஷபத்துக்கு 12ஆம் பாவகத்துல செவ்வாயை ஆட்சி பெற்று இருந்தாலும் திருமணம் தாமதமாகும். ஆனா தாமதமா திருமணம் செஞ்சாலும் தாம்பத்தியம் எல்லாம் கிடைக்கும், பிரச்சனை கிடையாது. ஆனாலும் கருத்து வேறுபாடு, வாழ்க்கை துணையருடைய டாமினேஷன், வாழ்க்கை துணையருடன் சற்று பிரிந்திருக்கிறது போன்றவையும் வாழ்க்கையில ஏற்படும். இந்த லக்னம் ராசிக்கு 12ஆம் பாவகத்துல கேது இருக்குன்னாலையும் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபாடு குறைவாக இருக்கும், அல்லது அது கிடைக்கிறது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அவ்வப்போது. சரி, ஏற்ற இறக்கமாவே இருக்கும். கேது இருந்தாலும் பெரிய அட்டாச்மெண்ட் இருக்காது, அது பாதிக்கும், தாம்பத்திய வாழ்க்கையில பாதிக்கும், ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாட்டை ஏற்படுத்தும். இந்த 12ஆம் பாவகம் அயன சயன ஸ்தானத்துல என்ன கிரகம் இருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு ஒருத்தருடைய தாம்பத்திய வாழ்க்கை என்பது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் அவர்களுக்கு. அதே போல ஒருத்தர் 2ஆம் தாரம் கல்யாணம் பண்றாங்கன்னா அந்த 12ஆம் பாவகத்தையும் பார்க்கணும், அதுவும் நம்ம முக்கியமா கன்சிடர் பண்ணணும். அதே போல 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று இருக்குன்னு வச்சுங்களேன், செவ்வாய் 7ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று இருக்குன்னா திருமணம் தாமதமாகும். எப்பயுமே லக்னம் ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா ஒரு பிரிவு கண்டிப்பா உண்டு, தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறையவே வரும். அதே போல லக்னம் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்தாலும் திருமணம் லேட் ஆகும். அதே போல இவர்களுக்கு ஒரு தற்காலிக பிரிவு ஏற்படும். இந்த செவ்வாய் வக்கரம் ஆயிடுச்சுனாக்க அவங்களுக்கு தான் 2ஆம் தாரம் ஏற்படுறதாக சூழ்நிலைகள் ஏற்படும். அதாவது நம்ம ஜாதகத்துல என்ன கர்மா இருக்கோ அதை நாம் அனுபவிக்க பிறந்திருக்கிறோம். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.